வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் Canon 80Dயில் டிஜிட்டல் ஜூம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவரும் ரெக்வஸ்ட் பண்ணி 2-3 தடவை கேட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு போன வீடியோ சொன்ன மாதிரி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுனால கொஞ்சம் அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்காக நான் வந்து எந்த யூடியூப் வீடியோவும் போடாமல் இருந்தேன். அந்த டயத்துக்கு நம்ம வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தான் நான் விட்டுட்டேன். அப்படியே இப்போ அவருடைய கமெண்ட் செக்ஷனுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அந்த வீடியோவை நம்ம வந்து இப்போ நான் போடுறோம். இப்போ நார்மலாக வந்து டிஜிட்டல் ஜூம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுறோம். டிஎஸ்எல்ஆரில் வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா லென்ஸை வந்து நம்ம ஜூம் பண்ணுவோம். இப்போ ஜூம் பண்ணுறப்ப நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி நம்ம ஜூம் பண்ணுறப்ப நம்ம நிப்பாட்டி தான் எடுப்போம். ஃபோட்டோக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வீடியோக்குங்கிறப்ப கிம்பல் யூஸ் பண்ணலாம். கிம்பலில் வந்து நம்ம கேண்டிட் வீடியோவில் வந்து ஜூம் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அட்வான்ஸ் மாடலில் வந்து ரோலர் மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வச்சு நம்ம ஜூம் பண்ணோம்னா கரெக்டாக ஜூம் ஆகும், சரிங்களா? ஆனால் நம்ம டிஎஸ்எல்ஆருக்கு அது செட் ஆகாது. அதுக்குன்னு என்ன செய்யணுமா, டிஎஸ்எல்ஆரில் இருக்கக்கூடிய லென்ஸை கழட்டிட்டு நம்ம சினி லென்ஸ் யூஸ் பண்ணணும். சினி லென்ஸ்னால் அந்த பல் வந்து நல்லா உட்கார மாதிரி இருக்கும். அந்த ரோலருக்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அந்த ஜூம் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம டிஎஸ்எல்ஆரில் இருக்கக்கூடிய அந்த கிரிப் வந்து சும்மா கிரிப் தான். அது அந்த லென்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரப்பர் கோட்டிங் வந்து சும்மா கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்களே தவிர அதை வச்சு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ரோல் பண்ணி தான் நம்ம ஜூம் பண்ண முடியாது. கையில் தான் மேனுவலாக ஜூம் பண்ண முடியும், சரிங்களா? இது வந்து டிஎஸ்எல்ஆர் இருக்கக்கூடிய ஒரு பர்பஸ். இதே சினி லென்ஸு சினிமா கேமரானா அதுக்குன்னே தனியாக ஸ்டாண்ட் இருக்கும், கிம்பல் இருக்கும். நான் சொன்ன அந்த லென்ஸை வந்து ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரோலர் இருக்கும். அந்த ரோலர் மூலியமாக ரோல் பண்ணோம் அப்படின்னா ஸ்மூத்தாக ஜூம் போயிட்டு வரும். ஸோ அதுதான் டிஜிட்டல் ஜூம். அது வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சினிமா கேமராஸில் யூஸ் பண்ணுறது. வீடியோ கேமராஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெக்கார்ட் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்கும். அதுதான் டிஜிட்டல் ஜூம். ஆனால் 80Dயில் எப்படி டிஜிட்டல் ஜூம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வீடியோ மேனுவல், அதாவது லைவ் மோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைவ் மோடு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டெமோ மூலியமாக காட்டேன், ஜஸ்ட் லெசன் பண்ணிக்கோங்க. லைவ் மோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைவ் மோடு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் டிஜிட்டல் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆஃப் 2 ஆப்ஷன் இருக்கும். ஆஃப்ல இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா காட்டும், சரிங்களா? இத்தனை ஃபோக்கல் லென்த்தில் தான் ஜூம் பண்ண முடியும் அப்படின்னு 3 to 10 அப்படின்னு நினைக்கிறேன். 3 to 10 அது வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். அப்போ அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆரோ மார்க் போட்டுக்கும், டவுன் ஆரோ, அதாவது அப் டவுன் அப்படின்னு போட்டுருக்கும். அதை நம்ம லைட்டாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம், அதாவது அந்த லெஃப்ட் ரைட் பட்டன் இருக்குல்ல, அதுக்கு மேலே டவுன் அப் பட்டன் அமுக்கணும் அப்படின்னா அதை லைட்டாக ஜூம் அவுட் ஆகும். அப்போ நம்ம கேமராவை ஸ்டெடியாக பிடிச்சிருக்கணும், ஆட்டக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டெடியாக பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்மூத்தாக டிஜிட்டல் ஜூம் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அது ஓரளவுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோ கேமராவில் மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன். இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். 80Dயில் நான் வந்து லைவ் மோடு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நிக்கான் 50mm வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் மேலே வச்சுருக்கேன். லைவ் மோடு எனேபிள் பண்ணிவிட்டு குயிக் பட்டன் அமுக்குனிங்கன்னா லெஃப்ட் சைடு 3rd ஆப்ஷனாக டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு டிசேபிள்னு வரும். அடுத்து வந்து அப்ராக்சிமேட்லி 3 to 10x அப்படின்னு வரும். 3 to 10x வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ மேலே கமாண்ட் டயலில், அதாவது நம்ம அப் டவுன் அதை அமுக்குனிங்கன்னா ஃபோட்டோ நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ பார்ப்போம்ல, அந்த பட்டனுக்கு மேலே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். பார்த்திங்கன்னா தூரத்தில் 50mm வச்சுருக்கேன். ஃபுல் ஜூமில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அதேமாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லைவ் மோடு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டு குயிக் பட்டன் அமுக்குனிங்கன்னா 3rd ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஜூம்னு ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆஃப் இருக்கும், செகண்ட் வந்து டிஜிட்டல் ஜூம் இருக்கும். அதாவது 3 to 10 அந்த டிஸ்டன்ஸ் தான் ஜூம் ஆகும். பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஜூம் இருக்குது பார்த்திங்களா, மேலேயும் கீழேயும் அமுக்கணும் பட்டனை, சரிங்களா? இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான வீடியோ நான் உங்களுக்கு கண்டினியூஸாக போடுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.